நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரெஹானா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே டெய்லியும் என்ன குழம்பு வைக்கிறது, அதுக்கு என்ன சைடிஷ் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கான ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருளோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் புடலங்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டிருக்கேன். அது நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த புடலங்காய் பொரியலை நம்ம சாம்பார் கூடவும் ரசம் கூடவும் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இறால் குழம்பு தான் வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நான் புடலங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக புடலங்காவை பொடிசாக தான் கட் பண்ணுவோம். நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பொரியலுக்கு பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்து இந்த புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. ஓகே, புடலங்காய் அப்படியே நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி களைஞ்சி போட்டுடலாம். நான் ரைஸ் குக்கரில் தான் இன்றைக்கி சோறாக்க போகிறேன். நான் ரைஸ் குக்கரில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இங்கே புடலங்காவும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பொரியலுக்கு காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து மூடி வச்சிடலாம். இங்கே பீக்கங்காய், சின்ன வெங்காயம் இதுக்கெல்லாம் தோல் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இங்கே பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டிருக்கேன். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இறால் குருமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து தேங்காய், கசகசா, சோம்பு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அடுத்து தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கியிருக்க தேவையில்லை. பாதி அளவுக்கு வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த இறால் குருமாவில் நம்ம உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பரங்கிக்காய், சொரைக்காய் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி நான் பீக்கங்காய் சேர்த்து செய்ய போகிறேன். அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் தக்காளி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுத்து தனி மல்லித்தூள் இருக்கும் இல்லையா, குழம்பு தூள் இல்லை, தனி மல்லித்தூள் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களை சில பேர் கேட்டிருந்தீங்க கரம் மசாலா குழம்பு தூளுக்கான வீடியோ போடுங்கண்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்புத்தூள், கரம் மசாலா தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக அதோட லிங்க் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம குருமாவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருத்தரை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய், ரம்பை இலை, மல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இதில் நம்ம தேங்காய் வச்சுருக்க பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி எடுத்து அலசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். இது குருமாவாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாவே போதும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஓகே, புடலங்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, இறால் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சோறும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சம்பால் பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், புளி, மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு.
ஓகே பாருங்கள், நான் ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம். அடுத்து இங்கே வீடியோக்காக பரிமாறி வச்சுருக்கேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.